ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவ் போர்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் நெக் மார்க்கிங் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்லீவ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்லீவுக்கு எப்படி இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடி சுற்றளவு எவ்வளோ இருந்தாலும் சரி அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன்லேருந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச்சு. இது நீங்கள் வந்து 10 இன்ச்சு 11 இன்ச்சு ஸ்லீவுக்கு கூட இதே மார்க்கிங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் சுற்றளவோட சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட்லேருந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லாண்டிங் ஸ்டார்ட் ஆகிற இடம் ட்ரையாங்குலர் ஷேப்பில். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கரெக்டான சுற்றளவுலேருந்து மேலே கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. ஓகேங்களா, இதிலேருந்து இங்கே 4.5 இன்ச்சை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் கிடைக்கும். அடுத்தது இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக அந்த லைன் எக்ஸாக்டாக போட்டுடலாம். இந்த சென்டர் லைன் எதுக்காக நான் 1.5 இன்ச்சில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா மிடில். இது எதுக்காகனா இந்த இடத்துல தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நெட் கிளாத் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து நெட் கிளாத் வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச்சோ இல்லைனா செயின் ஸ்டிச்சோ போட்டு லாக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா?